வணக்கம். என்னன்னு சொன்னா, சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானா வாண்டிக்கின்ற மாரி, அண்ணனும் தம்பியும் சேர்ந்து போய் அங்க பெரியப்பாவ போ த அ தாக்க, அங்க பெரியப்பா இறந்து போக, 85 வயதுல அந்த ஆள் பாவம் அந்த ஆள அடிச்சு கொல்ல. அந்த ஆள்ற புள்ளைகள் சும்மா இருப்பாங்களோ? அவங்கள் போட்டு மொங்கு மொங்குன்னு மொங்க. இப்ப பெ பெ சின்ன அண்ணன காணையில. சின்ன அண்ணன் எங்க ஒளிச்சாரோ தெரியாது. அவரு இப்ப காணையில அவர் இருந்தா வாங்க வேணா வாங்கன்ற மாரி சொல்றாங்க. அவர காணையில என்னன்னு சொல்றாங்க, இருக்கிறாரான்னு சொல்றாங்க, இல்லையான்னு சொல்றாங்க. ஒண்ணுமா தெரியல. என்னன்னு வடிவா தெரியல. ஆனா வடிவான நியூஸ் இல்ல அவர பத்தி. ஆனா பெரிய அண்ணன் கண்டபாடுல கத்திக்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் பெரிய அண்ணன். பெரிய அண்ணன் சொல்றாரு, எல்லா சொந்த பந்தமா சேர்ந்து அடிப்போம்னா பெரிய சின்ன சொந்த பந்தம் போற மாதிரி தெரியல. சொந்த பந்தம் நீ தானே அடிச்ச நீயே வேறன்னு சொந்த பந்தம் எல்லாம் பின்னுக்கு நின்று வேடிக்கை தான் பாக்குறாங்களே ஒழிய பெருசா போற மாதிரி தெரியல. இப்படியான சிச்சுவேஷன்ல பிரச்சனை போய்க்கொண்டிருக்கு. வணக்கம், நான் உங்கள் ரஞ்சன். இந்திய நிலைமை எப்படி என்று பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இன்றைக்கு வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கிற இந்த சண்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு கடுமையான சண்டையாக தான் போய்க்கொண்டிருக்கு. அதாவது வந்து ஈரான் வந்து மூக்கத்தனமான தாக்குதலை வந்து இஸ்ரேல் மேலே மேற்கொண்டிருக்கிறாங்க. அதால் வந்து இஸ்ரேலில் கடுமையான சேதம் ஏற்பட்டிருக்கு. இஸ்ரேலில் வந்து எப்படி சேதங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால், பல கட்டிடங்கள் இஸ்ரேலில் இடிஞ்சே விழுந்திருக்கு கட்டிடங்கள் எல்லாம். அந்த அளவுக்கு அகோரமான அடி நடக்குது இஸ்ரேலுக்கு. அதில் இஸ்ரேல் ஏன் இந்த அடி இஸ்ரேலுக்கு டிரெக்டாக இப்போ விழுகுதுன்னு சொன்னால், இஸ்ரேலில் ஐண்டோம்ன்ற அந்த சிஸ்டம் வந்து செயலிழந்துட்டா சொல்கிறாங்க. அதனுடைய வீரியம் வந்து குறைஞ்சிட்டுன்றபடியா அது அது வார அந்த ஏவுகணைகளை தடுக்கிறது குறைஞ்சிட்டுன்றபடியா தான் ஏவுகணைகள் டிரெக்டாக போ இஸ்ரேலுக்குள்ளே விழுகிறதா தான் இப்போ இந்த நியூஸ்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கு. அதால இஸ்ரேலில் கடுமையான சேதம் என்று சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இன்றைக்கு அமெரிக்காவும் ஈரான் மேலே தாக்குதல் மேற்கொண்டு ஈரானோட பல இடங்கள் சேதமாக்கி இருக்கு, நிறைய கட்டிடங்கள் சேதமாக்கி இருக்கு என்று சொல்றாங்க. ஈரானுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இப்படி கணக்க நடந்திருக்கு. ரெண்டு பக்கத்தாலேயும் சேதம் நடக்குது. இந்த சிச்சுவேஷன்ல வந்து பொதுமக்கள்லாம் உண்மையா நிறைய பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நிறைய பொதுமக்கள் இறந்தும் இருக்கிறார்கள். பாவம், அப்பாவி மக்கள் இறப்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுண்டு. இந்த சிச்சுவேஷன்ல இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, உலக நாட்டில் பெட்ரோல் விலை வந்து கண்மூடித்தனமா கூடிக்கொண்டு போகுது. நாம நினைக்கிறத விட கூட போகுது. இப்போ கனடாவில எல்லாம் டொரண்டோவில் ₹1.70 கூட பெட்ரோல் மார்னிங் இருந்துச்சு. ₹1.70. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா, அங்கே பெட்ரோலுக்கான தட்டுப்பாடு வந்ததாலே இப்போ அங்கே பெட்ரோலை அடிப்படையில், அதாவது மானிய அடிப்படையில், அந்த ஒர்க் அவுட் அடிப்படையில் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு நடந்து இப்போ அப்படித்தான் கொடுக்குறாங்கன்னு அங்கத்த நியூஸ்கள் சொல்லுது. அதே நேரத்தில் புதன்கிழமையில பாடசாலைகளுக்கான விடுமுறை இலங்கையில் கொடுத்துருக்குறாங்களேன்னு சொன்னால் இந்த பெட்ரோல் நெருக்கடியால். இப்படி இலங்கையிலையும் ஒரு பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அதால வந்து கணக்க கணக்க பிரச்சனை அங்கேயும் ஏற்பட்டிருக்கு. இந்தியாவில் வந்து சமையல் எரிவாயு அது இல்லாததில் அங்கே சில ரெஸ்டாரண்ட்கள், அந்த ஹோட்டல்கள் எல்லாம் மூடி இருக்கு. ரெஸ்டாரண்ட்கள் சமைக்கிற இடங்கள் எல்லாம் சில இடங்கள்ல அந்த எரிவாயு இல்லாததில் சாப்பாட்டு கடைகள் எல்லாம் பூட்டி இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க. இப்படி எல்லா நாட்டிலையுமே யூரோப்பிலாம் பெட்ரோல் விலை கூடி இருக்குன்னு சொல்றாங்க. இப்படியான ஒரு சுச்சுவேஷன்லாம் உலக பொருளாதாரம் ஒரு ஏற்கனவே எல்லா நாட்டிலையும் உலக பொருளாதாரம் ஒரு அப்படி தளம்ப நிலையில தான் இருந்தது. ஆனா இப்ப அது ஆகப்பெரிய ஒரு தளம்ப நிலையில உலக பொருளாதாரம் வந்துட்டுது. பொறுத்திருந்து பார்ப்போம். கனடா பொறுத்தமட்டில் கனடா ஏற்கனவே எக்கானமி சரியான குறைவாக தான் இருந்தது. சரியான பொருளாதார சி சிக்கல் வந்து பெரிய சிக்கலா இருந்தது கனடாவில். இப்ப அது ஆக பிரச்சனையா இருக்கு. எப்படி போகுதுன்றத அடுத்த 2 வாரங்கள்ல தெரியும். என்னன்னு இந்த சண்டை தொடர்ந்து நீடிச்சா கனடா பொறுத்தமல்ல பொருட்கள், அதாவது அன்றாடம் வேண்டக்கூடிய குரோசரி பொருட்கள் வந்து 25% மேல விலை கூடும்னு சொல்றாங்க. வடிவா தெரியல. என்னன்னு சொன்னா அதுதான் அப்படித்தான் வரும். என்னன்னு சொன்னா ஆம், போக்குவரத்துகள் இல்லைன்னு சொன்னா எல்லா ஜாமானும் விலை கூடும். போக்குவரத்துகள் குறைஞ்சா, அதாவது பெட்ரோலின் விலை கூடினா எல்லாமே விலை கூடத்தான் போகுது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. கனடாவிலே, அதாவது டொரண்டோவிலே இருக்கிற ஆட்களுக்கு ஒரு ஐடியா என்னன்னு சொன்னா, நீங்க பெட்ரோல் நிரப்பும் நிலையங்கள்ல கனடாவில பெட்ரோல் நிரப்பும் டொரண்டோவில கனடாவில டொரண்டோவில பெட்ரோல் நிரப்பு நிலையங்கள்ல வந்து பொதுவா வந்து பின்னேரம் 7 மணியிலிருந்து 12 மணிக்குள்ள நீங்க பெட்ரோல் நிரப்புவீங்க இருந்தா உங்களுக்கு பெட்ரோல் கொஞ்சம் நீங்க காசை சேமிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னன்னு சொன்னா ₹1.50க்கும் ₹1.40க்கும் இடையில பெட்ரோல் கூடுதலான நிலையங்கள்ல கூடுதலான பெட்ரோல் நிலையங்கள்ல பெட்ரோல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ₹1.40
1.45 ரூபா 1.48 அப்படி பின்னேரம் 7 மணிலேருந்து இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் பெட்ரோல் நிரப்பிக்கொண்டா கொஞ்சம் காசை சேமிக்கலாம் என்ற ஒரு ஐடியாவோட மற்ற மார்னிங்கில் வந்து நீங்கள் பெட்ரோல் நீங்கள் நிரப்புவீங்களா இருந்தால் மார்னிங் டைமில் டொரண்டோவில் ₹1.70 அந்த பெட்ரோல் விலை போகுது. பொதுவாக வந்து ₹1.70 தான் எல்லா இடத்துலையும் பெட்ரோல் விலை கூடிட்டுது, ₹1.70 தான் போகுது. ஆனால் இந்த டொரண்டோவில் ஒரு வித்தியாசமான நாடுன்னு இடம்னு நான் முதலே சொல்லியிருக்கேன். என்னென்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு பெட்ரோல் நிரப்புன்ற நிலையத்தில் ஒவ்வொரு விலை விற்பாங்க. ஒரு இடத்துல 65 ஒரு 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 விலப்பாடு இல்லை, ஒரு நிலப்பாடில் விற்க மாட்டாங்க கனடாவில். அதுதான் முக்கியமாக. கனடாவில் எல்லா பெட்ரோல் நிரப்பு நிலையங்களில் ஒரே மாதிரி விற்கிற இல்லை, ஒவ்வொரு நிலையங்களில் ஒவ்வொரு விலை. ஒவ்வொரு இடத்துல 10 ஜெம் 5 ஜெம் 15 ஜெம்னு சொல்லி கூடி குறைஞ்சு, அதாவது சென்ஸ் கூடி குறைஞ்சு விற்பாங்க. அதால் ஆனால் உண்மையிலே வந்து நீங்கள் பின்னேரம் 7 மணிலேருந்து இரவு 12 மணிக்குள்ளே பெட்ரோல் நிரப்புவீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் காசை சேமிப்பீங்க. கொஞ்சம் ₹1.40 ₹1.50 அதிகம் சில கேஸ் ஸ்டேஷனில் பெட்ரோல் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற பதிவோடு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உறவுகளே, நன்றி, வணக்கம்.